ஃபர்ஸ்ட் டைம் மாமிச்சு சாப்பிட போனீங்களா சாமி? ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது சாமி வந்துச்சு எனக்கு. காளி இப்போ நீங்கள் முடிச்சுட்டு பார்ப்பீங்க, காளி வரும்போது எனக்கு நாக்கு வந்து ரத்தம் வரும். ரத்தம் வருமா? ரத்தம் வந்துட்டு ஒரு 10 மணி நேரம் ஆனால் 10 மணி உடம்பு ஒரு மனிதனுடைய உடல்ல எவ்வளோ ரத்தம் இருக்கும்? 6 லிட்டர் ரத்தம் இருக்கும். 6 லிட்டர் ரத்தம் இருக்கும். சரி, நான் ஒரு 10 மணி நேரம் ஆடுறேன். நீங்கள் வேணா வீடியோ எடுத்துகிட்டே இருங்க. சரி சரி. 10 மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர் ரத்தம் வந்துட்டே இருக்கும். 1 லிட்டர் ரத்தமா? அப்போ 10 மணி நேரத்துக்கு 10 லிட்டர் ரத்தம். அப்போ டெய்லி நான் ஆடுறேன். எங்கிருந்து சாமி ரத்தம் வருது? அதான் காளி. காளியோடைய இது என்ன? அசோரமான தோற்றம், எலும்பு கூடு மாலை, உண்ட மாலை போட்டிருப்பா, கைவாலை கட்டியிருப்பா, நாக்குலேருந்து ரத்தம் சொட்ட சொட்ட உடைஞ்சிட்டே இருக்குமா? இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ரியலா. சரியா? காளிக்கு ரத்தம் வந்துட்டே இருக்கும். அது அந்த அம்மா என்னைக்கு எனக்கு சந்தனமாரி அருவாக்கு போது எனக்கு அப்படி வராது. காளி என்னைக்கு உடம்புல இறங்க ஆரம்பிச்சோ. நான் நினைச்சா வந்து சிஎம் ஆக்குவேன், பிஎம் ஆக்குவேன் சொல்லியிருக்கேன். ஆக்க சொல்லு ஃபர்ஸ்ட். ஏன் அவனே ஃபர்ஸ்ட் ஆக வேண்டியது தானே? அவனே ஃபர்ஸ்ட் ஆகணும் போது அவனுக்கு சொந்த இடத்துல சொந்த கோயில் கட்டி அதுக்கப்புறம் உட்கார வேண்டியது தானே? ஏன் ஊராம்பட்டு கோயில் இதெல்லாம் சும்மா பேச்சு. நான் அப்படி தான் சொல்ல, நாளைக்கு உன்னை சிஎம் ஆக்கலாம், அவளை சீராம ஆக்கல, நாளைக்கு உன்னை சீஎம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் என் வாய் வந்து எல்லாம் பேசலாமாப்பா. ஏன்ப்பா அவன் முட்டாள்னு தெரிஞ்சு அந்த பைத்தியக்கார போய் நின்று கொஸ்டின் கேட்குறது மகாத்தா. நான் நினைச்சா வந்து சரிங்களா, இந்த அம்மா வந்து உலகத்துக்கு வந்து காளியை காட்டினேன், சோழி உனக்கு போட்டு காட்டினேன் அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேணாம். சரியா? ஸோ சாமுண்டி மலாய்க்கா ஒரு நாட்டுப்புற கலைஞராக இருந்து நீ எப்படி அகோரி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. நானாவது நாட்டுப்புற கலைஞராக இருந்து நம்ம தமிழ் கலைகளை வளர்த்து தமிழ் கலைகளை பல பேருக்கு கற்றுக் கொடுத்து நான் என் கலையை சொல்லிக் கொடுக்கும்போது நான் சொல்லுவேன், நான் இந்துவை எழுந்து வா, முஸ்லீமை முழங்கி வா, கிறிஸ்துவனை கிளம்பி வா என்று நான் சொல்லவில்லை. மனிதனை எழுந்து வா, மானுடம் படைக்கவா, உன் பாதங்கள் நடக்க துவங்கினால் பாதைகள் மறுப்பதில்லை. சுடுமறைதான் இருக்கும், சுற்றுமறை பூமி, நீ போராடும் ஒரு மனிதன் என்று சொல்லும் வீர தமிழன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி நான் கலையை கற்றுக் கொடுத்து கலையை உலக அளவு கொண்டு போனேன். அகோரி ஆகக்கூடாது. ஒரு மாடலிங் டான்ஸ் நான் வந்து இங்க 2005 நல்லா ஒன்று சொல்றேன். திருநங்கைகளை வந்து அவளை மதிப்பேன். சரி சாமி. இது வரைக்கும் நான் என்னைக்குமே ஏளனமா நான் பார்த்ததே கிடையாது. ஆமா சாமி. நீங்க ஒரு வீடியோ என் லைஃப் அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒருவேளை நமக்கு பிறக்கிற பையன் திருநங்கையா பிறந்தா நான் கேட்பேன், என்னடி பண்ணுவேன்? சரிங்களா, இந்த நானும் இதே மாதிரி நடிச்சு ஊர் ஃபுல்லாக ஏமாத்திட்டு என்ன சம்பாதிப்பான். எனக்கு வந்து ஆண்டவன் நல்ல கை கால் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான். ஆனால் வந்து நீதான் ஊரை ஃபுல்லாக ஏமாத்துறேன். நான் ஏமாத்தின அவசியம் இல்லை. ஓகேவா? இதே அழகான பொண்டாட்டி கொடுக்குறான், அழகான பசங்க இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா வாழ இருக்கிறான். ஆண்டவனை ஏமாத்தி வந்து படிக்க நினைக்காத, நீ ஐந்துருவேன். ஓகேவா? நீ கரெக்டாக இரு, ஆண்டை கொஞ்சம் எல்லாம் நல்லா நடக்கும். சரியா? தேவையெல்லாம் பண்ணி கிடைக்காது. ஓகேவா? அதான் நான் எச்சரிக்கை பண்ணுறேன். புரிஞ்சுக்க முறை பேயை பிடிச்சி பாட்டிலில் அடைப்பாராம். இதெல்லாம் சாம்பிள் தான். மெயினான விஷயம் என்னன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாராம், குழந்தை வரம் கொடுப்பாராம். அது மட்டும் இல்லாமல் விசா, பாஸ்போர்ட்டு, கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே வாங்கி தருவாராம். அது மட்டும் இல்லாமல் லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து வைப்பாராம். இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அவரை நீங்கள் கொஞ்சம் மண்ணு கொடுத்தீங்கன்னா அதை தங்கமாக மாற்றி தருவாராம். இந்த அகோரி உங்களை ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா அவங்கள பற்றி எல்லாமே சொல்லிடுவாராம் அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டு இருக்காரு. இவன் சொல்கிற சில விஷயங்கள் நம்புற மாதிரி இருந்தாலும் எனக்கு இவனை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, உருட்டி பழக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டி பழகி கொள்ளடா. இப்படிதாங்க தோணுது. அப்படியே உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.